என் கஷ்டம் இன்னையோட முடிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றீங்களா? ஹல்லேலூயா. என் கஷ்டம் இன்னையோட முடிஞ்சிடும். உங்களுக்காக உன் கஷ்டம் தான் முடிய மாட்டேங்குது. உனக்காக நான் எனக்காக நான் நேத்து நைட் அழுதுட்டேன். கெத்செமனே தோட்டத்தில் அழுதார்ல, அப்ப கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்தினார்ல. என் கஷ்டம் என்னையோட முடிஞ்சிடும். என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியுமா? என் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு நான் திருப்தியா இருப்பேன். நான் திருப்தியா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாளையத்துக்கு புறம்பே அவர் சிலுவையிலே ஆமென் பலியானார். பலி, ஜீவ பலியாக ஒப்புக்கொண்டு அவர் பலியானார். பலினாலே எங்க அக்கினி இருக்குன்னு அர்த்தம். அக்கினி. அதனாலதான் அவர் சொன்னார், இனி என் தோல்ல சிலுவை ஏறாது. இனி என் தோல்ல எதுதான் பெர்மனண்டா இருக்கும் தெரியுமா? கர்த்தத்துவம். ஆமே, கவர்மெண்ட் தான் இருக்கும். பாரம் இருக்காது. இனி அதிகாரம் தான் இருக்கும். எனவேதான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன? மத்தேயு 28வது அதிகாரம் 28வது அதிகாரத்தின் அந்த எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் ஒரு வசனம் இல்ல, 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இனி அவர் தான் டிசைட் பண்ணணும். ஆமென். ஆண்டவரே, உங்க லைஃப்ல இந்த பொய்யான குற்றச்சாட்டு வச்செல்லாம் நடத்தினாங்கல்ல, எல்லாம் டெம்பரரி. இந்த ட்ராக் நான் தாண்டிட்டேனா? இந்த மோரியா மலைக்கு ஈசாக்கு போகும்போது வேலைக்காரங்க பார்த்திருப்பாங்க, இங்க பாரு அந்த விறகு தூக்கி அவர் தலையில வைக்கிறாங்க. ஆனா இறங்கும் போது ஈசாக்கு எப்படி வந்திருப்பார் தெரியுமா? துள்ளி கொதித்து. ஹல்லேலூயா. எவ்வளவு ஜாலியா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி என சில பலவிதமான பாரங்களை சுமக்கிற அநேகர் உண்டு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அவைகளுக்காக நம்ம ஜெபிக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சோ நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த விறகு அவர் எரிக்காம விடுவாரா? இந்த விறகு அவர் எரிக்காம விடுவாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆணையிட்டு திரும்ப சந்தோஷத்தோட இந்த விறகு இல்லாம, இந்த பாரம் இல்லாத கர்த்தர் அதை செய்ய போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் ஜெபித்து விட்டு நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு எடுத்த செய்தியை கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கோ அல்லது என்னைக்கோ நம்ம கேட்கலாம். ஆமென். அதான செய்தி எடுக்கும் போதே டவுட் ஆச்சு. ஆமா, இன்னைக்கு இது மாற போகுது. ஏன்னா நமக்கு அந்த ஒரு இது வரல. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். அப்பா, இந்த அக்கினி வேணும், இந்த அனல் வேணும். எல்லாரும் இப்ப ஜெபம் பண்ணணும். ஆன்லைன்ல பாக்குற அன்பு உள்ளங்களை நீங்க இப்பதான், இதான் ரொம்ப முக்கியமான நேரம். ஒவ்வொரு செஷனா ஆவியானவர் நம்மளை அந்த கணுக்கால், முழங்கால், இடுப்பு, நீச்சாளான்னு கொண்டு போயிட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபித்து முடிக்க போறோம். இந்த செகண்ட் டே வெறும் விறகு இல்ல. ஈசாக்கு, உன் தலையில விறகு, ஆனா உன்னை ஒட்டி நடக்கிற ஆவியானவர் கையில நெருப்பு. இத நீங்க பாருங்க. இத நீங்க பாருங்க. இந்த விறகு உன்னோட எரிய வேண்டியது, ஆனா உனக்கு பதிலாய் சிலுவையிலே வேறொருவர் பலியானார். ஈசாக்கு, நீ சுமந்த விறகு உன்னோட கூட எரிஞ்சிருக்க வேண்டியது இல்ல. நீ எஸ்கேப் ஆகுவ, நீ காப்பாற்றப்படுவ. உனக்கு பதிலாக இப்ப யாரும் கை தட்ட வேண்டாம். இப்ப அப்படியே உங்களை இயேசுவேன்னு உங்க இருதயத்துல இருந்து
இயேசுவே உங்க இருதயத்துல இருந்து சில விறகுகள் உங்களோட சில சொல்லுவாங்க, பாரு இவன் கடைசியில வேற வழி இல்லாம சூசைட் பண்ண போறான் பாரு, சூசைட் பண்ண போறான் பாரு, அப்படி சொல்றாங்கல்ல. ஆபிரகாம் கூட நினைச்சிருக்கலாம், இந்த விறகு ஈசாக்கோட கூட சேர்ந்து எரிய போகுது, இல்ல விட மாட்டா. Jesus is there for you. ஆவியானவர் உனக்காய் ஊழியம் செய்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் உன் பக்கத்திலே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த மலையிலிருந்து ஈசாக்கு எப்படி சந்தோஷமா திரும்பி போனானோ, இன்னைக்கு இந்த ஜெபத்தை முடிச்சிட்டு ஒருவர் கூட பாரத்தோடு திரும்பி போக கூடாது. Jesus, hallelujah. Udarakram ralriyatanaramam roshekere baba. Ora baba la jara baba. யாரும் சும்மா இருக்காதீங்க, வாயை திறந்து அப்படியே அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். அப்படியே உங்க வாயில என்ன வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படியே பேசுங்க. அசதியாய் மௌனமாய் வேறு சிந்தைகளுக்கு இடம் கொடாமல். எஸ் லார்ட், இனி எத்தனை காலம் தான் இந்த விறகுகளை நீ சுமந்து கொண்டிருப்பாய்? இதோ அக்கினி எரிகிறது, இதோ அக்கினியை போட வந்தே, அது இப்பொழுதே இப்பொழுதே பற்றி எரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏறமரோலராலராத்தனாராய் ரீமா கராலராலராத்தனரே மாமா ஷெரே ரீப்ராத்தனா மாமா லரே லரே ஷெரே மாமா ரகடரல மாமா ஜனரா ரீபோலோ ரோஷே கெரே பாத்தனாரா ஓ ரீமா லதனரே ஓ ரீமா மாமா மலரா ஓ ரலபரபா. சீனாய் மலை மேல அண்டு கண்ட அக்கினி ஜுவாலை இன்று 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 தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு கண்களும் பிரத்யட்சமாய் காண போகிறது. எல்லா விறகுகளும் உங்க தலை மேல ஏற்றப்பட்ட, உங்க தலை மேல ஏற்றப்பட்ட, அது ஏன் கழுதை மேல இருந்து ஈசாக்கே உன் தலை மேல ஏறிச்சு தெரியுமா? அப்பதான் அது சாம்பலாகும், அப்பதான் அது சாம்பலாகும். சில பிரச்சனைகளை கர்த்தர் உங்க தலை மேல ஏற அனுமதிச்சது எதுக்கு தெரியுமா? அப்பதான் அது சாம்பலாகும். அந்த விறகு சாம்பலாகும் நேரம் வந்து விட்டது. அக்கினியாயிரங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு வெயிட் தாங்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் நம்புறேன்ப்பா, இன்னைக்கு இந்த விறகெல்லாம் எரிஞ்சிட்டு அந்த விறகோடு நான் தகனிக்கப்பட வேண்டியது. ஆனா எனக்கு பதிலாய் நீங்க பலியாகி என் சாபத்தை எல்லாம், என் பலவீனத்தை எல்லாம், என் நோய்களை எல்லாம், என் அக்கிரமத்தை எல்லாம் நீர் அதை ஆண்டவரே அவித்து போட்டதற்காக, தீர்த்ததற்காக
ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. எஸ் 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 எஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்று எப்படி ஈசாக்கு பாரத்தோடு சுமந்து போனது மலையிலிருந்து சந்தோஷமா இறங்கி வந்தானோ, அதே போல தேவ சமூகத்திலிருந்து நான் பாரம் இல்லாமல் அந்த விறகுகள் அனைத்தும் தகனிக்கப்பட்ட நிலையில் வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு செல்ல போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த பாடலை ஆமென் விசுவாசத்தோடு, விடுதலையோடு, வெற்றியோடு, பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேல் தமிழ்ல பாடலாம். ஆமே ஹல்லேலூயா. நம்ம மலையாளத்தில் அதிகம் பாடி இருக்கிறோம். மலையாளம் தான் ஒரிஜினல். இன்னைக்கு நம்ம தமிழ்ல பாட போற இந்த பாடலை கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. எல்லாரும் பாடணும் நல்ல கரங்களை தட்டி. ஆமா, இன்னைக்கு இங்க அனல் இல்லாம நான் திருப்பி சொல்றேன். ஆமே ஹல்லேலூயா. அந்த வண்டிக்குள்ள அந்த பாட்டி விறகு வச்சிட்டு இருக்கிற மாதிரி யாரும் இருக்க கூடாது. ஆமே, அதுக்கு வண்டி பொறுப்பும் கிடையாது, டிரைவரும் பொறுப்பு கிடையாது. ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, வைங்க பாட்டின்னு சொல்லியாச்சு. செலவே இல்லை, செலவில்லாத ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமே, ஒரு செலவு கிடையாது. ஆமே, விஐபி டோக்கன்லாம் கிடையாது. 5000 கொடுக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட் லைன், 100 ரூபா கொடுக்கிறவங்க எந்த டோக்கன்லாம் கிடையாது. ஆவியானவர் இலவசமா ஊழியம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு விடுதலையோடு நீங்க ஆவியில களி கூர்ந்து பாடும் போது கர்த்தருடைய அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பாடுங்க. பின்மாரியின் அபிஷேகம் glory அதிகமாய்